கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களிலே சுரண்டை எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் மூலமாக நடைபெற்று வருகிற எல்லா ஊழியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற ஆண்டுடைய செய்தி, அது வார்த்தை என்னவென்றால், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாகும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதாகும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் உயர்ந்த ஒரு அனுபவம். ஆண்டவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் நமக்கு எளிமையான முறையில், புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் தெளிவான உபதேசங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலும் விதமாக ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள் வேதத்தில் அநேகர் உண்டு. அதிலே பவுல் அப்போஸ்தலனுடைய கற்றுக்கொள்ளுதலை குறித்து நாம் சில வசனங்களை வாசிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதித்தரும்படியாக வாஞ்சையோடு ஜெபிக்க வந்திருக்கிற அல்லது இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்தி ஜெபத்தோடு இந்த வார்த்தையை தியானிப்போம். உம் சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா என்னாலே அல்ல மாலையாகும், என்னாலே அல்ல மாலையாகும். அடிமை நானே எஜமானீரே நாதா, அடிமை நானே எஜமானீரே நாதா, கனவின நானே கனவானே நாதா, கனவின நானே கனவானே நாதா. சித்தமல்ல உம் சித்தம் நாதா, சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல மாலையாகும், என்னாலே அல்ல மாலையாகும். களிமண்ணானே உயவன் நீரே நாதா, களிமண்ணானே உயவன் நீரே நாதா, மண்ணான மனிதன் நான் மண்ணுக்கே திரும்புவேன் நாதா, மண்ணான மனிதன் நான் மண்ணுக்கே திரும்புவேன் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல மாலையாகும், என்னாலே மாலையாகும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நாட்களிலும் நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளவும், உமக்கு எங்களை அர்ப்பணிக்கவும், உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்யவும் இதுவரை எங்கள் அனைவருக்கும் நீர் அளித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் தியானிக்க இருக்கிற என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வேத வசனத்தை ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன்படி நாங்களும் நடக்க எல்லா கிருபையும் தந்து வழிநடத்தும். தடைகள் எல்லாம் நீக்கி தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்கிற ஆண்டுடைய வார்த்தை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாகும். ஆண்டவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கிறபடியினாலே நாம் கஷ்டப்படாதபடி ஆண்டவரிடத்திலே சென்று நாம் கற்றுக்கொள்ள விரும்பும்போது அதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். விதமாக ஆண்டவரிடத்திலே எல்லா உபதேசங்களையும் கற்றுக்கொண்டு வாழ்ந்த அநேகர் வேதத்தில் சொல்லப்பட்டாலும் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் அவர் எவ்வாறு என்னென்ன காரியங்களை ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொண்டார் என்று சொல்லி
நாம் தியானிக்க இருக்கிறோம். கலாத்தியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம். கலாத்தியர் 1:12. நான் அதை ஒரு மனுஷனாலே பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பவுல் எழுதும்போது தனக்கு கிடைத்த எல்லா அனுபவங்களையும் அவர் சுருக்கமாக வைத்து, நான் இயேசுவிடத்தில் இவைகளெல்லாம் பெற்றிருக்கிறேன், அதில் அவருடைய மூலமாக நான் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே நான் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுலுடைய அனுபவத்தில் இருந்து சில அனுபவங்களை, சில வார்த்தைகளை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 9வது அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 9வது அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது பவுலுடைய சந்திப்பு, ஆண்டவர் பவுலை சந்திக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவரோடு அவர் தன்னை அர்ப்பணிக்கும் போது அவர் சொல்லி ஜெபித்த ஒரு வார்த்தை என்னவென்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். இது பவுல் வாழ்க்கையில் ஜெபித்த ஆரம்ப ஜெபம். இது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு சித்தம் வைத்திருப்பார். ஒவ்வொருவரை கொண்டும் அவர் செய்ய நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவார். அதற்கு அடிப்படையாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய சித்தம் நமக்கு விளங்க வேண்டும், ஆண்டவருடைய சித்தம் நமக்கு தெரிய வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டால்தான் அதுக்கு தகுந்தபடி நாம் ஜெபிக்க, அதுக்கு தகுந்தபடி ஊழியம் செய்ய, அதுக்கு தகுந்தபடி குடும்பங்களை நடத்த வேண்டிய எல்லா கிருபையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர்கள் நிருபத்திலே 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்கும் போது அவருடைய சித்தம் என்ன என்பதை ஆண்டவனுக்கு வெளிப்படுத்துகிறார். பவுலுக்கு வெளிப்படுத்தும் போது சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்ட அனுபவித்த சகல ஆசீர்வாதங்களும் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை சொல்லி அவர் ஜெபிக்கும்போது அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று பதில் வார்த்தையை சொல்லி அவனுக்கு தன்னுடைய சித்தத்தை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். இவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்கும்போது அதற்கு ஆண்டவர் பவுலுக்கு சொன்ன வார்த்தை, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ அங்கே போவாயானால் நீ அங்கே போய் செய்ய வேண்டிய காரியம் உனக்கு நான் சொல்லுவேன் என்று அவருக்கு ஒரு வழிகாட்டியாக ஆண்டவர் இருந்து அவரை ஆரம்பத்திலிருந்தே ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்ட பவுலுக்கு ஆண்டவருடைய பதில் என்னன்னு சொன்னால், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். இது பவுல் அப்போஸ்தலனுக்கு மாத்திரமல்ல, நம் அனைவருக்கும் இந்த அனுபவங்கள் ஆரம்ப நாட்களில் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் நமக்கு தேவை. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தத்தை நாம் எப்படி இருக்கும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நாம் பழகி கொள்ள வேண்டும்.
ஆண்டோடைய சித்தத்தை செய்வதிலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்போஸ்தலனாகிய 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை 17வது வசனத்தை படிக்கும்போது 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதிலே விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று நாம் நினைக்கும்போது, நாம் ஜெபிக்கும்போது, வேதத்தை தியானிக்கும்போது, சூழ்நிலைகள் மூலமாக விதமாக பல சூழ்நிலைகளிலே ஆண்டவர் அவருடைய தயவுள்ள சித்தத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறவர் இருக்கிறார். ஆகவே நாம் அந்த தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும்போது உலகத்தில் இன்றைக்கு காணப்படுகிற காரியங்களெல்லாம் ஒரு நாளிலே ஒளிஞ்சு போயிடும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னென்ன காரியங்களிலே தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கும்போது, முதலாவதாக நாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலே நிலைத்திருப்பதிலே தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஊழியம் செய்ய தொடங்கும்போது நம்முடைய ஊழியத்தில் என்ன விதமான ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும், என்னென்ன சூழ்நிலையிலே செய்ய வேண்டும், ஊழியத்திலே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் படிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய படிப்பிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் நாம் எப்படி இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவ சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதுக்கு அடுத்தபடியாக திருமண சூழ்நிலைகளில் உள்ளவர்கள் தன்னுடைய திருமணத்திலே தேவ சித்தம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அதிகமாக ஜெபிக்கும்போது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதை செய்யும்போது, தேவ சித்தப்படி ஊழியங்களை நிறைவேற்றும் போது நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் பவுலுக்கு விதமாய் கற்றுக் கொடுக்கிறார் என்று வேதத்தில் வாசித்த போது, எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் காரியம் வரும் என்ற வார்த்தையின் விட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டார். நானும் நீங்களும் ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மன உளைச்சலுக்கு இடம் கொடுக்காதபடி, சோர்வுகளுக்கு இடம் கொடுக்காதபடி ஜெபத்திற்கு இடம் கொடுப்போமானால் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நமக்கு தெளிவாக காண்பித்து நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கிருபை வரங்களையும் ஆண்டவர் தந்து வழி நடத்துவார். இரண்டாவதாக பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு அடுத்த காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக வருகிறார். அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே நாம் மீண்டும் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17வது வசனம், அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்று எழுதுகிறார். ஆண்டவரிடத்திலே பவுல் கற்றுக்கொண்டது முதலாவது அவருடைய சித்தம் என்ன என்பதை தெளிவாக கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினார். ரெண்டாவதாக அவர் கற்றுக்கொண்ட அடுத்த ஒரு காரியம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுறார். அனனியா அவருக்காக ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியை அவர் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஊழியம் செய்கிறார். இதுவும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு உயர்ந்த அனுபவமாகும். பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க முடியாது. பரிசுத்த ஆவியால் நிறைந்து ஊழியம் செய்யும்போது ஊழியத்தில் ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கும்,
அற்புதங்கள் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். ஆகவே ரெண்டாவதாக என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் எதை சொல்கிறார் என்றால், நீங்கள் இடத்தில் வந்து ஜெபிப்பீர்களானால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள் என்று பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலனை நிரப்பினார். இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற அனுபவம் நம்ம எல்லாருக்கும் இன்னும் அதிகமாக தேவை. நம்ம அனைவருக்கும் பரிசுத்த ஆவி உண்டு. பரிசுத்த ஆவியின் அனுபவம், பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவங்கள் எல்லாமே நமக்கு அதிகமாக தேவை. அதுவும் இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி வருகிறார். இன்னும் நாம் அதிகமாக காத்திருந்து ஜெபிக்கும்போது, கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்கும்போது இன்னும் அதிகமாக நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் ரோமர்களின் நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும்போது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று வசனத்தை வாசிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வது முக்கியம். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பிறகு பழையபடி நம்முடைய சுயமான வழியிலே நாம் செல்லாதபடி அந்த பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிற வழியிலே நாம் செல்ல வேண்டும். அதற்கு கூடுதலான விளக்கம் 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்கிற ரெண்டாவது காரியம் என்னவென்றால், அவருடைய சித்தம் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம்தான் இந்த நாட்களிலே நம்மை உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும், சோர்வுகளெல்லாம் நீக்கி நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தும். அந்த பரிசுத்த ஆவியை குறித்து நாம் இன்னும் வேதத்தில் வாசித்த வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அபிஷேகம் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய ஆவி நமக்குள் வரும்போது நாம் பலன் அடைகிறோம். ஒருவரும் நமக்கு போதிப்பதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய ஆவியை நமக்கு தந்து அவரே நமக்கு போதிக்கிறார், சகலத்தையும் குறித்து போதிக்கிறார். அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியினால் ஆவியை பெற்றுக்கொள்கிறது, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது. அவ்வப்போது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்கு இடம் கொடுத்து நாம் வாழும்போது ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். இந்த நாட்களிலே நாம் முழு நேர ஊழியமாக இருந்தாலும், பகுதி நேர ஊழியக்காரர்களாக இருந்தாலும், ஒருவேளை ஊழியம் தொடங்கக்கூடிய ஒரு ஆரம்ப சூழ்நிலையில் இருந்தாலும், யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி வேணும். எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் வேணும். பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் அந்த பவுலுக்குள் இருந்தபடியினால் அவர் சென்ற இடமெல்லாம் ஆவியானவர் அவரை நடத்தி கொண்டே இருந்ததை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டபடியினால் அவருக்கு எந்த சோர்வுகளும் அவரை மேற்கொள்ளாமல் அவருடைய வழிநடத்தல் தெளிவாக கிடைத்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனங்களை வாசிக்கும்போது, இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்களதோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன் என்று
பவுல் எழுதும்போது சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தெரியும், அந்த பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை எனக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் எனக்கு தெரியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து அவர் வாழ்ந்தார். எங்கு சென்றாலும் கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்குள் தூய ஆவியானவர் இருந்தபடியால் அவர் ஒன்றையும் குறித்து அவர் கலங்க வேண்டிய அவசியமில்லை, எதை குறித்து அவர் குழம்ப வேண்டிய அவசியமில்லை. அந்த ஆவியானவர் அவரை போதிக்கிறார். இப்போது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்களதோறும் தெரிவிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே இந்த கிருபை பவுலுக்கு கிடைச்சது போல் நம்ம எல்லாருக்கும் வேணும். எங்கே போனாலும் போகிற காரியம் எப்படி இருக்கும், அங்கே என்ன நடக்கும், நாம் என்ன செய்யணும் என்பதெல்லாம் தெளிவாக போதிக்கக்கூடிய ஒரு கிருபையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பவுல் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் இதையெல்லாம் ஒரு மனிதன் மூலமாக அல்ல, இயேசு கிறிஸ்துவே எனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் 2 காரியங்களை நாம் வாசித்திருக்கிறோம். ஒன்று, அவருடைய சித்தம், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்போது தேவன் அவரை குறித்தான சித்தத்தை தெளிவாக நடத்தினார். 2வதாக, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நடக்கிற வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் அவரை வழி நடத்தினார். பரிசுத்த ஆவி வரும்போது நாம் பலன் அடைகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்படுவோமானால் பரிசுத்த ஆவியானுடைய கனிகள், வரங்கள், வல்லமைகளையும் தேவன் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிய உதவி செய்கிறது கர்த்தர். பரிசுத்த ஆவியினால் நடப்போதும் கர்த்தர். 3வதாக, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது பவுலுக்கு ஆண்டவர் எதை கற்றுக் கொடுத்தார் என்றால், தாமதமின்றி கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தாமதமில்லாமல் நீ ஊழியம் செய். இந்த நாட்களில் ஊழியம் என்பது அநேகர் உற்சாகமாக நாம் செய்து வருகிறோம். அதே நேரத்தில் அநேகர் சோர்வாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு தகுந்த அளவுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கு நாம் ஜெபம் பண்ணி தேசம் முழுவதும் ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பவுல் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஆண்டோடைய வார்த்தையின்படி ஆண்டோடத்திலே போய் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டபடியினாலே தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடிந்தது. 2வதாக, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். நிறைவாக 3வது காரியம், தாமதமின்றி கிறிஸ்து இயேசுவை நீ பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி ஊழியத்திற்காக அழைக்கிறார். நாட்களிலே நாம் எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். ஆண்டவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் ஊழியக்காரங்க தான். ஊழியத்தை செய்ய விடாதபடிக்கு தடைகள் வந்தாலும் தைரியமாக பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து நாம் ஜெபிக்கும்போது எல்லா தடைகளையும் மாற்றி கொடுக்க ஆண்டவரால் நிச்சயமாக முடியும். 3வதாக, பவுல் கற்றுக்கொண்ட அனுபவம் என்னவென்றால், தாமதம் இல்லாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தேவனுடைய நாமத்துக்கு இடையூறாக இருந்தாரோ அதற்கு நேர் மாறாக ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் பவுல் ஒரு பேசுகிற நடமாடும் நிருபமாக அவருடைய நிருபங்கள், அவருடைய செய்திகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவோ பிரயோஜனமாக இருப்பதை நாம் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரும் சொன்னால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டு இன்னும் நாம் போக வேண்டிய வழிகளை நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில்
எல்லாமே ஆண்டவர் மூலமாய் கற்றுக்கொண்டதாக இருந்தாலும் 3 காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக தியானித்திருக்கிறோம். முதலாவதாக, அவர் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள உதவியாக இருந்தார். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி அவர் ஜெபிக்கும்போது அவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவருக்கு உணர்த்தி சரியான பாதையில் நடத்தினார். 2வதாக, ஆண்டவரத்தில் அவர் பெற்றுக்கொண்ட அனுபவம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்கும்போது நம்முடைய விசுவாச பாதையிலே ஒரு தெளிவு கிடைக்கிறது. ஊழியத்தில் ஒரு தெளிவை நாம் காண முடியும். அவர் இந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டபடியினால எங்கு சென்றாலும் என்ன நடக்கிறது, என்ன நடக்கும் என்பதை ஆவியானவர் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறவராகவே இருந்தார். அதே போல் நாம் எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்கணும். குடும்பமாக சேர்ந்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கணும். ஐக்கியமாக சபையாக சேர்ந்து பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக, வரங்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது அதையும் தேவன் நமக்கு தந்து வழி நடத்துவார். நிறைவாக தாமதமின்றி கிறிஸ்து இயேசுவை நாம் அறிவிக்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் நானும் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபையை கொடுத்த உடனே செய்த ஆரம்ப காரியம் என்னவென்றால் தாமதமின்றி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். அநேக சகோதரரோடு இணைந்து ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தில் சுவிசேஷம் சொல்லுவதற்கு முன்பாக அதில் ஒரு நல்ல மரத்து நிழலிலே அமர்ந்து முழங்கால் படிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஊழியத்தை செய்ய பலன் தாரும் என்று சொல்லி, தந்தேன் என்னை இயேசுவே இந்நேரமே உமக்கு என்கிற பாடலை பாடி ஊழியம் செய்த நாட்களை நினைத்து பார்க்கும்போது அந்த நாட்களிலே தேவன் நமக்கு தந்த இந்த ஊழியம் இன்றைய வரைக்கும் தாமதமில்லாமல், தடை இல்லாமல், சோர்வில்லாமல் நடந்து கொண்டிருப்பதை புரிய முடிகிறது. ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற காரியம், தாமதமின்றி கிறிஸ்துவின் ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் தாமதிக்கும் போது தேவையற்ற தடைகள், பிசாசு கொண்டு வருகிற குழப்பங்கள் எல்லாம் நம்மை மனதை சோர்வடைய பண்ணும். ஆண்டவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பவுல் கற்றுக்கொண்டது ஏராளம். இன்றைக்கு 3 காரியங்களை மாத்திரம் தியானித்திருக்கிறோம். முதலாவதாக அவர் எதை கற்றுக்கொண்டார் என்றால், கர்த்தருடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய சித்தத்தை எப்படி செய்ய முடியும், கர்த்தருடைய சித்தத்தை செய்தால் என்ன ஆசீர்வாதம் என்பதை கற்றுக்கொண்டு அதை நடத்தி காட்டினார். 2வதாக அவர் கற்றுக்கொண்ட அடுத்த காரியம், பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவராக பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். ஆரம்பத்திலே அனனியா அவர் மேல் ஜெபித்து அந்த அனுபவத்தை விட்டு சென்றாலும் இவர் பின் நாட்களிலே அவராகவே ஜெபித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நடத்தப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஒருவரும் நமக்கு போதிக்க உதவி இல்லாவிட்டாலும் அவர் நமக்கு போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் தெளிவாக நமக்கு விளக்கி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே 2வது காரியம், ஆண்டவர் பவுல் கற்றுக்கொண்ட காரியம், பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதே ஆகும். நிறைவாக 3வதாக அவர் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், தாமதமின்றி ஊழியம் செய்ய. தாமதமில்லாமல் ஊழியம் செய்யுங்க. நீங்கள் லேட் பண்ணுறது நல்லதில்லை. அவருடைய எப்படி ஊழியம் செய்வோம், எப்படி எதை செய்வோம் ஒன்றும் தெரியாது. அதனால் இடத்துல போய் நின்றுட்டோம்னா சரி, நமக்குள்ள இருக்கிற ஆவியான நம்மளோடு பேசி இந்த விதமாக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று. இவ்வளோ காலமும் சுரண்டை எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் ஊழியங்கள் பல ஊழியர்கள் மூலமாய் நடந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே தான் எல்லாம் கற்றுக்கொண்டு ஜெபித்து வார்த்தைகளை சொல்லி வருகிறோம். ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார், இன்னும் நடத்துவார். உங்களை எல்லாரையும் ஊழியத்திற்காக அழைக்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஊழியம் செய்யணும், நம்ம எல்லோரும் இணைந்து ஊழியம் செய்யணும். ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும். 3வதாக பவுல் அப்போஸ்தலர் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு காரியம்,
தாமதமில்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாக்களை ரட்சிப்புகள் வழி நடத்துவது நம்முடைய கடமை. நாம் அதற்காக அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கரையேறி உமதண்டை நிற்கும்போது ரட்சகா உதவாமல் பலனற்று வெட்கப்பட்டு போவேனோ. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையாகவும் கண்டு கொள்ள வாழ்நாள் எல்லாம் வீணாடா சென்று போட்டே ஐயோ மோசம் போன வீட்ட நன்மை அழுதா வருமோ. ஆத்மா ஒன்றும் வெட்கத்தோடே ஆடவா பேரும் கையாகவும் கண்டு கொள்ள ஆகுமோ. பக்தரே உற்சாகத்தோடு எழும்பி பிரகாசிப்பி ஆத்துமாக்கள் இயேசுவன் வந்து சேர ஓடி. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய நாட்களை அதிக நாட்களை வீணாக்கிட்டோம். எஞ்சிய நாட்களை உமக்காக அர்ப்பணிக்கிறோம். பவுல் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை பவுலுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழ்வதை அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். தாமதமின்றி தம்முடைய ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாரும். எங்களுக்கு புதிய கிருபைகள் உண்டாகட்டும், புதிய பலன் உண்டாகட்டும், புதிய தைரியங்களுக்கு உண்டாகட்டும். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் பயன்படுத்தும் ஊழியர்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய தயவுள்ள கருத்தில் கொடுக்கிறோம். எங்களை நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்களுக்கு ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் குடும்ப சூழ்நிலையை எப்படி சரியாக நடக்கும் கற்றுத்தாரும். எங்களுடைய எப்படி கற்றுத்தாரும். எல்லாவற்று மேலாக ஊழியத்தை எப்படி நடத்த கற்றுத்தாரும். நீர் கற்றுத்தந்து உபதேசத்தில் நிலைத்திருந்து அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண சகல கிருபையும் தந்து வழி நடத்தும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும், அற்புதங்கள் நடக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.